ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர்கள் பூமியிலே எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், யாரையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதர்களையும் மனிதர்களை சார்ந்தவர்களையும் இன்றைக்கு இந்த பூமி நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் அருமையாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா என்னங்க நடக்கும்? ஏன் நான் அநேக மனுஷர்களை நம்பி இருக்கிறேனே, எனக்கு தேவையானப்பா உதவி செய்யறாங்களே. மனிதர்களுடைய உதவி சில நேரங்களில் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் நாம் எதிர்பார்க்கிற நமக்கு பிரச்சனை இருக்கிற எல்லா நேரங்களிலும் மனிதர்கள் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நமக்கு கை கொடுக்காது. எல்லா நேரத்திலும் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்குள் செயல்படாது. அப்போ கவனிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. சரி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா என்னங்க நடக்கும்? கர்த்தர் மேல் மாத்திரமல்ல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற. அப்ப கர்த்தர் மேல் மாத்திரமல்ல, அவரையே நம்முடைய நம்பிக்கையாய் நாம் மாற்றும் போது, சரிங்க, நாங்க நம்பிக்கையா மாற்றிக்கொள்றோம். இந்த பூமியில எதையே நாங்க நம்பல, எந்த காரியத்தை நம்பல, நாங்க எந்த மனுஷனே நம்பல, கர்த்தரை மாத்திரம் நாங்க நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு என்னங்க நடக்கும் பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய எந்த குறைவுகள், உஷ்ணங்கள், எல்லா விதமான எதிர்ப்புகள், மோதல்கள், பிரச்சனைகள், வேதனைகள் எது வந்தாலும் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? கவனிங்க, தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிற ஒரு மரத்தை போல. கவனிங்க. அப்ப என்ன? இந்த பூமியில அநேக பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள், துன்பம் எப்போதும் மனுஷனை அழுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனா கர்த்தரை மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையாய் நாம் வைக்கும் போது இந்த பூமிக்குரிய எந்த காரியங்களும் நம்மை அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பூமிக்குரிய எதையும் நாம் நம்பவில்லை, பூமியின் மனிதர்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேல் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை இருக்கும் போது நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, பஞ்சகாலத்திலும் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பஞ்சம் வருகிறதா இருந்தாலும் பஞ்சகாலத்திலும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கவனிங்க, எந்த உஷ்ணம் வந்தாலும், அப்படின்னா என்னங்க உஷ்ணம்னா என்ன? ஏன் என்ன குறிப்பிடப்படுது? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், என்ன விதமான மோதல்கள், குறைவுகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை நிறைவோடு நடத்துவார். ஆமென். காரணம் என்ன? கர்த்தரை மாத்திரம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே எத்தனை பேர் சொல்றீங்க, நாங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்க போகிறோம்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, வீட்டில் உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? மனிதர்களை நம்புகிறீர்களா? மனிதர்கள் சொல்லுகிற காரியங்களை நம்புகிறீர்களா? இதை கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அவரை மாத்திரம் நம்பி இருங்கள. கர்த்தரை மாத்திரம் நாங்க நம்பி இருக்கிறோங்க. எவ்வளோ இல்லைங்க, நாங்க 50% கர்த்தரை நம்புறோம், 50% இந்த உலகத்தையும் அதில் உள்ள காரியங்களை நம்புறோம். இல்ல, அது கர்த்தரை எதிர்பார்க்கல. அது கர்த்தருடைய காரியம் செயல்படவே முடியாது. 100% நாங்கள் கர்த்தரை மாத்திரம் எங்கள் நம்பிக்கையாய் வைக்கிறோம் என்று சொல்லி பாருங்களேன். நீங்க இருந்து பாருங்களேன், நிச்சயமாகவே பரலோகத்தின் தேவன் இறங்கி உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா. நீங்க எதுவும் செய்ய வேணாங்க, நீங்க அவரை நம்பி இருங்களேன். பரலோகத்தின் தேவன் இறங்கி உங்களுக்காக அவர் செயல்படுவார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளை கர்த்தரை மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையாய் வைக்கும் போது நிச்சயமாகவே
எந்த மழை தாழ்ச்சியானால், எந்த உஷ்ணம் வந்தால், கர்த்தர் நம்மை செழிப்புள்ளவர்களாய், பலனுள்ளவர்களாய், கிருபை உள்ளவர்களாய், உயர்ந்தவர்களாகவே கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற, கர்த்தரை மாத்திரம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தார் ஆசீர்வதிங்க. கர்த்தரை மாத்திரம் இன்று முதல் நம்ப, இந்த பூமிக்குரிய காரியங்கள், மனிதர்களை ஏசப்பா, மனிதர்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போனோம் என்று அநேகர் கஷ்டத்தோடு, வேதனையோடு இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு நீர் அவர்களோடு சொல்லுகிற காரியம், கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம், கர்த்தரை மாத்திரம் நம்பி அவர் மேல் மாத்திரம் எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிற மனுஷர்களாய், பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் கர்த்தர் இன்று முதல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை மாற்றுங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தரை மாத்திரம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. Amen.